நான் இப்போது உங்கள் பர்சனோட மனசில் ஓடிட்டுருக்க ஒரு ரகசியத்தை தான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு அவங்க உங்ககிட்ட துடிச்சிட்ருக்காங்க. ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டே இல்லைனா ஒரு ஃபோட்டோ நீங்கள் 2 பேரும் வெளியில் போகும்போது ஆக்சுவலாக ஒரு வாட்டர் தண்ணி இருந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. இட்ஸ் லைக் ஏதாவது உங்கள் ஊரில் இருக்க ஒரு குளமா இருக்கலாம், இல்லைனா பீச்சாக இருக்கலாம், இல்லைனா அது சம்மந்தமாக நீங்கள் போட்ட ஒரு ஃபோட்டோ, ரொம்ப க்யூட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த ஒரு ஃபோட்டோ, இல்லைனா இது இந்த ஃபோட்டோ இன்னும் அவங்க மொபைலில் இருக்குது. நீங்கள் எங்கேயோ வெளியில் போகும்போது அவங்க உங்களை கிளிக் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இன்னமும் இருக்குது. இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோவை அவங்க வச்சுருக்காங்க, அதோட காப்பி இல்லைனா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே அவங்க மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த நொடி ஃபுல் அந்த பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க மனசில் இருக்க ஒரே ஒரு எண்ணம், அந்த சந்தோஷத்தை திரும்ப எப்போ அனுபவிக்க போகிறேன், எப்போ திரும்ப உங்களோட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. இதுதான் அவங்க மனசில் தத்தளிச்சிட்ருக்க தவிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க கண்ணுக்கு நீங்கள் அன்றைக்கி தேவதையாக தான் தெரிஞ்சிங்க. இதை தான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சாங்க. மேபி ஒரு சிலருக்கு அவங்க சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் அது இன்னுமே அவங்க மனசில் அப்படி பசுமையாக இருக்குது. ஆனால் இது இவ்வளோ தூரம் ஆழமான காதல் வச்சுட்டு, மனசுக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்குது, இவ்வளோ காதல் இருக்குது, உங்களை பார்த்தா அவங்க மனசு துடிக்குது, தவிக்குது. இவ்வளோ தூரம் வச்சுட்டு அவங்க ஏன் காதலை சொல்லாமல் மௌனமாக இருக்காங்கங்கிறதுக்கு இங்கே ஆல்ரெடி பாட்டம் டெக் எனர்ஜி இருக்குது. அவங்க மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட சூழ்நிலை, இல்லைனா இந்த பிரிவு உங்களுக்குள்ளே சின்ன சண்டையாக இருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இந்த சண்டை, இந்த பிரிவு தான் அவங்களுக்கு உங்கள் காதலையும் புரிய வச்சுருக்கு, இந்த அன்பையும் புரிய வச்சுருக்கு. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த பிரிவில் அந்த நினைவு வரும்போதோ இல்லை அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதோ தான் அவங்களுக்கு என்ன புரியுது, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அழகான அன்பான காதல் வச்சுட்ருக்காங்க, இனிமேல் அவங்களால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள், ஃபர்கிவ்னஸ். அவங்க சொதப்பிட்டாங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ மை காட், அகெயின் சன் கார்ட். இந்த பர்சனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு ஞாபகம் தான் எப்போவுமே. அது என்ன அப்படின்னா, உங்களோட இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம். இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயுமே இந்த ஃபோட்டோவில் எங்கேயுமே அவங்க தனியாக இல்லை, எல்லாத்துலேயுமே உங்களோட தான் இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ அவங்க தனிமையில் தவிச்சிட்ருக்காங்க. அதுவும் நைட் எஸ்பெஷலி அவங்க தனியாக இருக்க நேரங்களில் அவங்களுக்கு வர தவிப்பு எந்த அளவில் இருக்குன்னு வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ இல்லைன்னா அந்த மெமரி, அந்த ஸ்வீட் மெமரி, உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு கோல்டன் மொமெண்ட், அதுதான் இன்னும் அவங்கள இந்த காதலில் உயிரோட லைக் அந்த உயிர்ப்பு காதலில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் தான். இது நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு குட்டி மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறேன் எண்டில். இது எப்படி நீங்கள் இந்த ஒரு எனர்ஜியை யூனியன் எனர்ஜியாக மாற்றிக்கிறதுன்னு ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஐ ஆம் லவ். நீங்கள் என்ன சொல்லி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஐ ஆம் லவ். நீங்கள் தான் அந்த காதல். அவங்க உங்ககிட்ட கேட்குறது மன்னிப்பு மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் டீப்பாக பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பர்சன் கொஞ்சம் ஈகோ இருந்திருக்கலாம். உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய முதற் காரணம் அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். இந்த பர்சன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்சன் இட்ஸ் லைக் அவங்க உங்களை விட்டு போனதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் கிடையாது. முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ஸ்டெபிலிட்டியை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன் தான் வேணும். மேபி இந்த பர்சன் கொஞ்சம் பணம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். டு பி ஃப்ராங்க், டவர். ஓ எஸ் 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 அதுதான் நடந்திருக்கு. இந்த பர்சன் முக்கியமாக அவங்கள விட்டு போனதுக்கு காரணம், மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க மணியை சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இட்ஸ் லைக் எனக்கு கெரியர் முக்கியம், இப்போ காதலை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இல்லைனா நான் உன்னை நோக்கி வந்தேன், நான் என் ஃபேமிலி எனக்கு சொத்து தர மாட்டாங்க, இல்லைனா எனக்கு சொந்த காலில் நிற்கிற தைரியம் இல்லை, சம்திங் லைக் தட். எல்லோரும் கோழைங்க இல்லை, பட் ஒரு சிலர் அந்த ஒரு விஷயம்தான் அவங்க உங்களை விட்டு விலகி போனதுக்கான காரணம். இப்போது அவங்க வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இந்த தனிமையில் இந்த பணத்தை தேடி ஓடின அந்த ஓட்டத்தில் அவங்க கற்றுக்கிட்டது என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன வச்சுருந்தாலும் அங்கே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. டவர் மேலே டவர். பிரபஞ்சம் ரொம்ப அழகான ஒரு பாடம் இந்த பர்சனுக்கு எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனர்ஜி, நீங்கள் தான் லவ், நீங்கள் தான் ஃபுல் ஆஃப் லவ். அந்த காதல் எனர்ஜியில் இருக்கீங்க. இப்போ என்ன ட்விஸ்ட் உங்கள் காதல் வாழ்க்கையில் வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனல் மெசேஜஸ், உங்கள் பர்சன் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ்க்கு போக போகிறோம். எம்ப்ரஸ், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர்.
இதுதான் வரப்போகிறது. ஏன்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற அந்த எனர்ஜி இங்கே பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபுல் காதல் அந்த பவர் ஃபுல் லவ்வில் இருங்க, சந்தேகமே தேவையில்லை. நீங்கள் ஃபுல்லாக காதலில் இருக்கும்போது வெறும் அன்பை மட்டுமே வந்து வெளியே விடும்போது உங்களை நோக்கி அன்பு மட்டும்தான் வரும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து தோணலாம், இப்போ வந்து மாட்டிகிட்ருக்கோம், வந்து இந்த காதல் வந்து முன்னாடி போகாது அப்படின்ற மாதிரி ஒரு மாயை இருக்கலாம்னா, பிரபஞ்சம் ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் உங்ககிட்ட வச்சுட்ருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்செட்டாக இருக்கனால தான் இங்கே பாருங்கள், இங்கேயும் ரெட் இங்கேயும் ரெட். இந்த பர்சன் வந்து லெசன் கற்றுக்கிட்டு காதலோடு வர போகிறாங்க. இட்ஸ் லைக் ஆஃபர். காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, காதலை சொல்கிறது, முக்கியமாக மன்னிப்பு கேட்குறது. உங்களை முதுகில் குத்துனதுக்கோ இல்லை உங்களை கைவிட்டுட்டு போனதுக்கோ இல்லை உங்களை நிராதரவாக நிறுத்தினதுக்காகவோ இந்த பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க இப்போ துடிச்சிட்ருக்காங்க. இந்த பர்சன் நினைவில் இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஒரு அழகான காதல். நீங்கள் வந்து இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. உங்கள் காதல் வந்து அப்பழுக்கு இல்லாதது. இந்த காதலுக்கு துரோகம் பண்ணதுக்கான கர்மா இந்த பர்சனுக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து இது பண்ணுறது, அந்த கர்மா தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. டவர் இந்த பர்சன் வந்து ஒன்றும் ஈஸியான லைஃப் லீட் பண்ணுறதோ இல்லைனா வந்து பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமாக கும்மாளம் போட்டுட்ருக்காங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த பர்சன் இப்போ அனுபவிச்சுட்ருக்கிறது எல்லாமே மனவேதனை. ஏன் மனவேதனை? நீங்கள் இல்லை. இதுதான் ஸ்வீட் லெசன் பிரபஞ்சம் அவங்களுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. காதல் பாடம் ஆக்சுவலாக கர்மா, காதல் பாடம்னு கூட இதை சொல்ல முடியாது. இந்த லெசன் அவங்க நிச்சயமாக கற்றுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க டெத் அண்ட் இப்போ தான் சொல்லலை பாடம் கற்றுக்குறாங்க. பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன, கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். டோன்ட் சேஸ் அட் ஆல். துரத்தாதீங்க. உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணவங்க அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். இங்கே பாருங்கள், டெத் அண்ட் ரீபர்த். இட்ஸ் அ பிளாக்கேஜ், நைட் ஆஃப் கப்ஸ். ஏன்னா நீங்கள் காத்துக்கிட்டு இல்லை, அவங்களுக்கு இப்போ எப்படி உங்ககிட்ட வரதுன்னு தெரில. இந்த ஒரு இரு தலை கொல்லி எறும்பு மாதிரி அவங்க தவிச்சிட்ருக்கனால தான் இப்போது வந்து இந்த ஞானம் அவங்களுக்கு பிறந்திருக்கு. நீங்கள் துரத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்சனோட ஈகோ வந்து அப்படியே மேலே போய் பறந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெறும் அடிமை சாசனம் தான் எழுதி கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த காதலுக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு போயிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்கிறேன்னு சொன்னேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இது சேனல் மெசேஜஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்லுவேன். வா, இது வந்து ஆக்சுவலாக ரிவர்ஸில் வருது. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். இது வந்து இப்படி திருப்பி விழுந்தது. ஸோ உங்களை விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீங்கள் போங்க அப்படின்னு, ஓகே நீ போயிட்டியா, ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க இவங்க தயாராக இல்லை. உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஏன்னா இந்த சன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டோரி. பாய்சனஸ் ஆப்பிள் சாப்பிட்டு அவங்க அப்படியே நித்திரையில் இருப்பாங்க. லைக் 4 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரூ லவோட கேஸ் அவங்கள வந்து உயிர்ப்பிச்சு எழ வைக்கும். ஐ மிஸ் யுவர் டச், மிஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு உங்களுக்கு, இல்லை ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட சோல்மேட்டாக அவங்க பிஹேவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க, டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வி கேன் கெட் த்ரூ, அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு சேலஞ்ச், ஆனால் நம்மளால் இதை வந்து ஓவர் கம் பண்ணி யூனியன் நோக்கி போக முடியும். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணுறாங்க, உங்களை அவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறாங்க. அங்கே ரியலைசேஷன் அவ்வளோ ஆழமாக இருக்குது. மேபி அவங்க வந்து உங்கள்கிட்ட காமிக்காமல் இருக்கலாம். ஏன்னா இன்னும் அவங்க வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகலை, இன்னும் ஃபுல்லாக கிரவுண்ட் ஆகலை. இன்னுமே மேபி அவங்களுக்கு பணம் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னுமே அவங்கள தடுத்துட்ருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது, இது இனிமேல் நடக்க போகிற டவர் மூமெண்ட் கிடையாது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு டவர் மூமெண்ட்டை அவங்களுக்கு உங்களோட பிரிவுனா என்ன அப்படின்னு காட்டியிருக்கு ரியலாக. மேபி வந்து உங்களுக்கு வேறு அஃபேர்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு யாரோடய டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சுத்தமாக அவங்க பக்கம் திரும்பியே பார்க்கல. ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஏதாவது டேட் வந்திருக்கலாம், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், நீங்கள் பேசலை. சுத்தமாக இந்த பர்சன் பிரேக் ஆயாச்சு, ஒன்றுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கிறீங்க, இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி. ஏன்னா நீங்கள் தான் காதலோட எசன்ஸில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி ட்ராமாவெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரல அப்படின்னா நீங்கள் அவங்க காதலை ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னுமே இங்கே இருக்குது, அவங்க எங்கேயும் போகலை, நீங்கள் தான் மூஞ்ச திருப்பிட்டீங்க. டு பி ஃப்ரேங்க், அவங்க இன்னுமே அந்த காதலோடு தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் இந்த ஈகோ இதுதான் இங்கே உடஞ்சிருக்கு. இவங்க காதல் நீட்டிகிட்டு இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருந்திருக்கு, பென்டக்கிளில், ஸ்டெபிலிட்டியில். அவங்க எது வேணால் காரணம் சொல்லியிருக்கலாம், நான் ஸ்டேபிள் ஆகிட்டு உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறேன், இல்லை காசு ரொம்ப முக்கியம், என்ன எக்ஸ்கியூஸ் வேணால் சொல்ல. ஆனால் பிரபஞ்சத்துக்கு அவங்களோட முழு எண்ணமும் தெரியும், அவங்களோட கர்மா என்ன, அவங்க என்ன பண்ணுனா இந்த காதல் அவங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே பிரபஞ்சத்துக்கு தெரியும்.
ஸோ பிரபஞ்சம் இவங்க தப்பான வழியில் போகிறாங்க. காசு தூக்கி போயிட்டுருக்கியா, நான் எவ்வளோ அழகான ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், ஏன் காசு துரத்திட்டு ஓடிட்டுருக்க? மணி ரொம்ப முக்கியமான, காசா அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ காசை துரத்திட்டுருக்க அப்படின்னா அங்கே தான் வந்து டவர் மூமெண்ட். இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இதனால தான் அங்கே மௌனம், இதனால தான் அவங்க உங்ககிட்ட வரல. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 72 ஹவர்ஸில் அவங்ககிட்ட என்ன மெசேஜஸ் வரணும். அதுலேயும் அவங்க சொன்ன ஒரே ஒரு மெசேஜ் என்ன தான், திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வி கேன் கெட் த்ரூ. அவங்க அது இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரீடிங்கில். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அவங்க என்ன எனர்ஜியில் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. இங்கே பாருங்கள், இந்த சன் கார்டு வந்து 4 days நம்ம 72 hours பார்த்தோம். ஆக்சுவலாக 3 days. இதுவுமே வந்து டெட்லைன் டைம்லைன் உங்களுக்கு அதே 4 days அந்த டைம் லைன் தான் கொடுக்குது. பட் நீங்கள் நம்பியிருந்தால் தானே அந்த ரீடிங்கை நீங்கள் நம்பி பார்த்து அதில் இருக்க எனர்ஜியை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தால் தானே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாத போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? அதனால தான் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸ்டே வித் மீ. அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்கள் எனர்ஜிக்கு இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி பிளாக் ஆகிருக்கு. அதாவது அவங்களோட மூமெண்ட் பிளாக் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாக்காக இருக்கலாம், சம்திங் லைக் தட். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஹீ இஸ் கம்மிங் இல்லைனா ஷீ இஸ் கம்மிங் அப்படின்னு 11 times எழுதி அதை மடித்து ஒன்றா உங்கள் பில்லோ கடியில், இல்லைனா வந்து நீங்கள் டெய்லி எதை யூஸ் பண்ணுவீங்களா, அதாவது உங்கள் கண்ணில் அது பட்டுகிட்டே இருக்கணும். உங்கள் பர்ஸ் இல்லைனா வந்து உங்களோட கண்ணாடி, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா கண்ணாடியில் ஒட்டி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் எது அடிக்கடி பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு அதை பார்க்கும்போது உங்களோட எனர்ஜி வந்து அடிக்கடி அது மேலே போயிட்டே இருக்கணும். யா ஹீ இஸ் கம்மிங் இல்லைனா ஷீ இஸ் கம்மிங், அந்த எனர்ஜி அந்த ஹோப் உங்களுக்குள்ளே வரணும். 3 days இதை வச்சுருங்க. 3rd day அவங்க வந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கேண்டில்லையோ ஒரு விளக்குலையோ பேர்ன் பண்ணி அந்த ஆஷை தண்ணியில் கரைச்சிருங்க. ஹீ வில் பி கம்மிங். அவங்க வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த இந்த ரிச்சுவலை வந்து பண்ணி முடிங்க. உங்கள் கம்யூனிகேஷன் நிச்சயமாக வரும். அந்த தடைகள் விலக்கப்படும். ஏன்னா இந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் இருக்குது, ஆனால் உங்களை நோக்கி வரதில் தான் தடை இருக்குது. ஸோ அந்த தடையை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எந்த சின்ன எனர்ஜெட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணுறனால உங்கள் பர்சனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள அட்டாக் பண்ணும். ஸோ அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போகிற தருணங்கள்லாம் இல்லை ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐம் சீயிங் 12 இட்ஸ் அ சைன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ 12:21 ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.